இந்த கேடுகட்ட தேசத்தில் தமிழ் சமூகத்தின் விடுதலைக்காக எண்ணற்ற போராட்டங்களை செய்த வரலாற்று பெருந்தலைவன் அண்ணன் சீமான் தற்காலிகமாக களத்தில் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் எந்த நிலையிலும் இந்த மண்ணை விட்டு இந்த மண் படுகிற அவலங்களுக்காக ஒருபோதும் போராடாது களத்தை விட்டு மட்டும் நாங்கள் வெளியேற மாட்டோம். ஏன் தமிழும் தமிழரதையும் எங்கள் உயிருக்கு நிகராக நேசிக்கிற பிள்ளைகள் நாம் தமிழர் கட்சியின் பிள்ளைகள். நீங்க எங்களை தோற்கடிங்க, இந்த தோல்வி எங்களுக்கு பத்தாது. இன்னும் மோசமாக கூட நீங்கள் எங்களை தோற்கடியுங்கள். ஆனால் உங்களுக்கு பிரச்சனைனா சீமானும் அவன் தம்பிகளும் தான் களத்துக்கு வரணும். இந்த ரீல்ஸ் நாயகன் வரமாட்டான். ரீல்ஸ் நாயகன் தமிழ்நாட்டின் முதலமைச்சர். காவிரினா என்னன்னே தெரியாது நடிகர் விஜய்க்கு. உங்களுக்கு முன்னால் பேசிக் கொண்டிருக்கிற எனக்கு காவிரியின் மீது காதல் உண்டு, காவிரியின் மீது நம்பிக்கை உண்டு, காவிரியின் மீது உரிமை உண்டு. விஜய்க்கு கிடையாது. ஏன்? விஜய்க்கு அவர் நடித்த படங்கள் ஜனநாயகன் கர்நாடகால மொழிபெயர்த்து கன்னடத்தில் ஓடணும், பொருளாதாரத்தை ஈட்டிக் கொள்ளணும். அவருடைய முதலாளி கன்னட வெங்கட நாராயணா பழம் கொளிக்கணும், பொருளாதாரத்தை ஈட்டணும். அதனால காவிரி சிக்கல் குறித்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் பேச மாட்டார். நோக்கம் இருக்காது. எத்தனை ஆண்டு கால போராட்டமடா நாங்கள் காவிரிக்காக போராடுவது? எத்தனை ஆண்டு காலம்? மன்னார்குடியினுடைய மகத்தான விவசாயி ஐயா ரெங்கநாதன் அவர்கள் காலம் தொடங்கி, தஞ்சாவூரினுடைய பெருமைக்குரிய பெருமகன் என் தாத்தன் பொன்னுசாமி ரெட்டியார் காலம் தொடங்கி இந்த காவிரிக்காக நாங்கள் செய்த தியாகம் அளப்பரியது. என் தம்பி விக்னேஷ் வரை இனிமேல சாக முடியாது, சாகடிப்போம்.